ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் 5ஆம் வகுப்பு தமிழ் பார்க்கலாம். 2ஆம் பருவம் முழுவதுமே ஒரே வீடியோவில் பார்க்கலாம். வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. விண்மீன்கள் உள்ள ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றிணைகிறதுனால தான் என்ன செய்யுதுன்னா ஒளி வீசுகிறது. ரோஜாப்பூ சிவப்பாக இருக்க காரணம் ஆந்தோசைனின் நிறமி. கோடை காலங்களில் நீராவி போக்கை தடுக்கிறதுக்கு தான் தாவரங்களிலிருந்து இலைகள் உதிர்கின்றன. லூசிஃபரஸ் என்சைம் அப்படின்றது மின்மினி பூச்சியோட பின்னாடி இருக்கிறதுனால தான் மின்மினி பூச்சி மின்னுகிறது. பறவைகளின் எலும்புகளிலும் இறகுகளிலும் காற்றுப்பைகள் இருக்கிறதுனால தான் அவை பறக்கின்றன. மின்னிறக்கத்தால் தான் மின்னல் என்ன செய்யுதுன்னா மின்னுகிறது. மேகத்தில் அதிக அளவு நீர் இருக்கிறதுனால தான் சூரிய ஒளி ஊடுருவ முடியாது. எனவே மேகம் எப்படி தோணுதுன்னா கருப்பாக தோன்றுறது. பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதனால் கடலில் அலைகள் தோன்றுகிறது. ரோடு என்ஜின் அப்படின்றத இயக்கிறதுக்கு எது பயன்படுது அப்படின்னா நீராவி பயன்படுது. சிறு வயதிலேயே கொண்ட ஆசை காரணமாக மோட்டார் தொழிற்சாலை ஒன்றை நிறுவி ஆயிரக்கணக்கான மோட்டார்களை உருவாக்கியிருக்காரு. யார் அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ஹென்ரி ஃபோர்ட். அவரை மோட்டார் மன்னன் அப்படின்னு உலகம் முழுவதுமே நம்ம சிறப்பாக அழைக்கிறோம். பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு அப்படின்றத உண்மையை உலகுக்கு உணர்த்தி வராது. புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் யாருன்னா சர் ஐசக் நியூட்டன். ஸ்டெதஸ்கோப் கண்டறிந்தவர் ரானே லெனக். நீராவி இயந்திரம் கண்டுபிடிந்தவர் ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வாட். ஸோ அவர் கிட்டத்தட்ட 12 வயசுல ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக அவர் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. பறவையோட வால் துடுப்பு போல செயல்பட்டு திசை மாறி பறக்க உதவுது. விமானத்தை கண்டறிந்தவர் அப்படின்னா ரைட் சகோதரர்கள். ஸோ ஆல்பர்ட் ரைட், வில்பர்ட் ரைட் சொல்லுவோம். 1903 டிசம்பர் 17 அன்று கிட்டத்தட்ட 12 நொடிகள் இந்த ரைட் சகோதரர்கள் ஒருவர் தான் சொந்தமாக்கிய விமானத்தில் பயணம் செஞ்சுருக்கிறாங்க. தன்னை குறிப்பது தன்மை நமக்கு தெரியும். நான், நாம், யான், யாம், நாங்கள். நமக்கு முன்னாடி இருக்கிறத குறிப்பது முன்னிலை. நீ, நீர், நீவீர். நம்ம இருவருமே இல்லாமல் தேர்ட் பர்சன் நம்ம தவிர மற்றவர்களை குறிப்பது படற்கை. அவன், அவள், அவர், அது, அவை எல்லாமே. ஒரு பெயர் சொல்ல வேறொரு பெயர் சொல்லால் குறிப்பது தான் மாற்று பெயர் சொல்னு சொல்லுவோம். இந்த மாற்று பெயர் சொல் தன்னோட இடம் நோக்கி தன்மை, முன்னிலை, படற்கைன்னு மூவிட பெயர்களாக வருது. பாருங்க, ஒருமை பன்மையில் தன்மை, முன்னிலை, படற்கையில் எப்படிலாம் வரும்னு. ஸோ இங்கே ஒருமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா நான், யான். பன்மைனா நாம், யாம், யாம், நாங்கள். ஒருமையில் இங்கே பாருங்கள், முன்னிலையில் நீன்னு சொல்கிறோம். பன்மையில் நீர், நீவீர், நீர், நீங்கள். படற்கையில் அவன், அவள், அது. பன்மையில் அவர், அவை. தற்போதைய வழக்கில் அவர் அப்படின்றது ஒருமை, அவர்கள் அப்படின்றது பன்மை. அது வந்தது, அவை வந்தன, இதெல்லாமே வழக்கில் இருக்கிற சொற்கள். அது, அவை வந்தன, இதெல்லாம் கரெக்டு. இங்கே நம்ம பார்த்தோன்னா தெரியும். அது, அவை இதெல்லாமே கரெக்டு. ஆனால் அதுகள் வந்தன, அவைகள் வந்தன அப்படின்றது வலுவு சொற்கள். ஸோ இது இப்போ தற்காலத்தில் பயன்படுத்துறது இல்லை, அது தவறு. செடியில் பூக்கள் பூத்திருந்தன, அவை அழகாக இருந்தன, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் புகை மூலமாக வானத்தில் எது அதிகரிக்குது அப்படின்னா நைட்ரஜன் ஆக்சைடுகள் அதிகரிக்குது. தொழிற்சாலை மற்றும் போக்குவரத்து அதிகமாக உள்ள நாடுகளில் என்ன செய்யுதுன்னா அமிலமழை அதிகமாக பெய்யுது. நிலப்பரப்பில் நம்மளோட லேண்டில் கால்சியம் கார்பனேட் 10 மில்லிகிராமு குறைவாக இருந்துச்சுன்னா அமிலமழையோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அமிலமழை அடிக்கடி பெய்யும் இடங்களில் கடல் பகுதியில் மீன்கள், சின்ன சிறு உயிரினங்கள் கூட உயிரிழக்க நேரிடும். அடுத்து பாருங்கள், 10 + 2 12 அப்படி சொல்கிறோம். தேநீர் அப்படின்னா தேயிலையை கொண்டு கொதிக்க வைத்த நீர். இந்த தேநீர் அப்படின்னா தேனும் நீரும் கலந்த நீர். பறவை பாருங்கள், இந்த ரா வந்துச்சுன்னா கடல், இந்த ரா வந்துச்சுன்னா பறந்து செல்லும் உயிரினம். கோரல், இந்த ரானா கேட்டல், விண்ணப்பிக்கிறது. இந்த கோரல்னா கொள்ளுதல். வண்ணம் 2 சொல்லினானா எழுத்து, 3 சொல்லினானா நிறம். எதிரொலி பாருங்க, இந்த லீ அப்படின்றது சவுண்டு, ஒளி மீண்டும் கேட்பது. இந்த லீ அப்படின்றது வெளிச்சம், அதாவது வெளி மீண்டும் திரும்பி வர்றது. தா கூட்டல் மறை, தாவும் மறை, அதாவது மறைனா மான். சில சொற்பொருள் கொடுத்துருக்குறாங்க. ஆன்ற அப்படின்னா உயர்ந்த, நயன் நேர்மை, நன்றினா நன்மை, புக்கு அப்படின்னா புகுந்து, போல்வர் அப்படின்னா போன்றவர், அறம் அப்படின்னா வாளை கூர்மையாக்கும் கருவி, நண்பால் நல்ல பால். திருக்குறள் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள். நமக்கு தெரியும், பண்டைய தமிழன் வாளாண்மையால் பகைவரை வென்றான். தாளாண்மை அப்படின்னா முயற்சியான். அவனோட தாளாண்மையால் நன்னிலத்தை உருவாக்கி இருக்கிறான். வேளாண்மையால் வளம் பெருக்கினான். தமிழர்களோட வீரக்கலைகள் இதெல்லாம் ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், இளவட்ட கல் தூக்குதல், மற்போர் இதெல்லாமே சொல்லலாம். தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் விளையாட்டுல ஒன்று ஏறு தழுவுதல். ஏறு அப்படின்னா எதை குறிக்கும்? காளை மாட்டை குறிக்கும். ஏறு தழுவுதல் என்பது காளையை தழுவி அதோட வீரத்தை அடக்கிறது தான் ஏறு தழுவுதல். வளமான புல்வளம் கொண்ட முல்லை நிலம்தான் ஏறு தழுவுதலுக்கு உகந்த நிலம். ஏவு தழுவுதலின் பிற பெயர்கள் எதுனா ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு. காளையோட கொம்பை பிடித்தால் அது ஆண்மை, வாளை பிடித்தால் தாழ்மைன்னு சொல்லுவாங்க. தமிழர்களின் கொள்கை காளையோட கொம்புல உள்ள தெம்புல தான் இருக்குதான்.
காளையோட திமிழ் பகுதியை பிடித்தபடி கிட்டத்தட்ட 15 மீட்டர் தூரம் அல்லது 30 வினாடிகள் அல்லது 3 துள்ளல் வரை இருந்துச்சுன்னா போட்டியாளர் வெற்றி பெற்றவங்கன்னு சொல்லுவாங்க. சிலம்பம் அப்படின்னா ஒலித்தல் அப்படின்ற பொருள். அதோட மற்றொரு பெயர் சொன்னோம்னா கம்பு சுழற்றுறதுல சிலம்பம்னு சொல்லுவோம். இதற்காக எந்த மாதிரி கம்பு உருவாக்குறாங்க, எதுலேருந்து செய்கிறாங்க அப்படின்னா சிறுவாரை கம்பு அப்படின்ற ஒரு கம்பு மூங்கில் இனத்திலிருந்து செய்கிறாங்க. இது நன்கு வளைந்து கொடுக்கும் திறனுடையது. இதில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் இது தவிர, இந்த கம்பு தவிர வேற என்னென்னா மான் கொம்பு, பிச்சுவா கத்தி, சுருள்பட்டா, வளரி இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதோட பயன்கள்லாம் நாடி நரம்புகளையும் மனத்தையும் ஒருங்கிணைக்கும் விளையாட்டு. கடையெழு வள்ளல்கள் ஒருவர் யார் அப்படின்னா வல்வில் ஓரி. அவர் வில்லாற்றலில் சிறந்து விளங்கிறவர். ஸோ அவர் அது எங்கேருந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அவரோட சிறப்பை பற்றி எங்கே படிக்கிறோம்னா புறநானூற்று பாடல் வழி அறிகிறோம். அவர் எய்த அம்பை பற்றி ஒரு சிறப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. அவர் எய்த அம்பு யானை மேலே பட்டு பின்னாடி புலியை தாக்கி கலைமான் மேலே பட்டு பன்றி மேலே பட்டு கடைசியாக உடும்பின் மீதும் பாய்ந்து சென்றதா. ஒரு அம்பு இவ்வளோ உயிரினங்கள் மேலே பாய்ஞ்சிருக்கு அப்படின்னு சிறப்பாக சொல்கிறாங்க. படைத்திறமும் கொடைத்திறமும் கொண்டு விளங்கிய வல்வில் ஓரிய யார் பாடி மகிழ்ந்தா அப்படின்னா வன்பரணர் பாடி மகிழ்ந்தார். வில்வித்தை அப்படின்றது ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ளது. நமக்கு தமிழர்களுக்கு உண்டான பெருமை. படைக்கலன்கள் ஏதுமின்றி 2 பேர் மட்டும் போரிடுறதா நம்ம மற்போர்னு சொல்லுவோம். மற்போரில் வெற்றி பெற்றவனா மல்லன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போரில் சிறந்து விளங்கிய அக்கால அரசர் தான் மாமல்லன் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கேருந்து அறியலாம்னா புறநானூரில் தான் நிறைய பண்டைய தமிழர்களோட வரலாறுகளை நம்ம அறிஞ்சுக்கிடுவோம். தமிழர்களின் வீர விளையாட்டாக கருதப்படாதது எதுனா மட்டைப்பந்து, கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு நம்மளோட தமிழர்களோட வீர விளையாட்டு கிடையாது. மற்போர் அப்படின்னா மல் கூட்டல் போர், தன் கூட்டல் காப்பு, தற்காப்பு. கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி படிக்கலாம். அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட சிதம்பரத்துலேருந்து ஜெயங்கொண்டா சாலையில் இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த முதலாம் ராஜேந்திர சோழன் இருக்காங்கல்ல, அவர் வடநாடுக்கு போய் பகைவர்களை வென்று கங்கை நீர் கொண்டு வந்ததோட அடையாளமாக தான் நம்ம கங்கை கொண்டான் அப்படின்னு அவரை சொல்கிறோம். இந்த வெற்றியை கொண்டாட தான் உருவாக்கிய புதிய நகரத்திற்கு என்ன பேர் வச்சார்னா கங்கை கொண்ட சோழபுரம்னு பேரே வச்சுருக்காரு. ஸோ இந்த வெற்றி திருடான கங்கை கொண்ட சோழபுரம் கங்காபுரம் அப்படின்லாம் புலவர்களால் அழைக்கப்படுது. கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்கை வரிபுறந்த கற்பம் அப்படின்னு ஒட்டக்கூத்தர் சொல்கிறாரு. சோழகங்க பேரேரி இன்று எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா சோழகங்க பேரேரிய பொன்னேரி அப்படின்னு சொல்கிறோம். பெயர் மாற்றம் அடைந்திருக்குது. தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது யார் அப்படின்னா ராஜேந்திரனோட தந்தை ராஜராஜ சோழன் கட்டியிருக்காரு. தஞ்சை பெரிய கோயிலை விட உயரம் குறைவானது தான் கங்கை கொண்ட சோழபுரம். கோவிலோட உச்சியில் கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி படிக்கிறோம். அதோட கோவிலோட உச்சியில் ஒரே கல்லால் அமைக்கப்பட்ட விமானம் இருக்குது, பெரிய வட்ட வடிவக்கல். அது எவ்வளோ அளவு இருக்குன்னா 34 அடி குறுக்களவு கொண்டது. நந்தி அப்படின்றது முழுவதுமே செங்கற்கல்லால் தான் கட்டியிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலோட சிறப்பு எல்லா கோயிலோட வாயில்களை காட்டிலும் தரைமட்டத்திலிருந்து எவ்வளோ அடி உயரத்தில் இருக்குன்னா 20 அடி உயரத்தில் இருக்கிறது தான் அதோட சிறப்பு. கோவிலோட வடக்கு பக்க நுழைவாயின் 2 பக்கங்கள்லையுமே என்னென்ன இருக்குது அப்படின்னா கலைச்செல்வி மற்றும் சண்டேஸ்வர அணுகுமூர்த்தி சிற்பங்கள் உலக புகழ்பெற்ற சிற்பங்கள் இருக்குது. சிங்கமுக கிணறு அங்கே இருக்குது. யுனெஸ்கோ நிறுவனம் என்ன செய்யுதுன்னா உலக பாரம்பரிய சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை அறிவிச்சிருக்கு. தொடர்கள் அப்படின்னா தொடர்களை இணைக்க நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்னா இணைப்பு சொற்கள். அதோட மற்றொரு பெயரை இணைப்பிடை சொற்கள்னு சொல்கிறோம். ஆனால், அதனால், அப்படியானால், அல்லது, ஆகவே, அவ்வாறெனில், ஆகையால், ஆதலால், ஆயினும், இருந்த போதும், எனவே, எனில், ஏனெனில், எவ்வாறு இது எல்லாமே இணைப்பு சொற்களுக்கு உதாரணம். பாருங்க 2 உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க. கருமேகங்கள் வானில் திரண்டன, ஆயினும் மழை பெய்யவில்லை. கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான், இருந்த போதிலும் அவன் நண்பன் மிதிவண்டியே போதும் என்றான். அடுத்து பாருங்க, அரசர்க்குரிய அங்கங்களுள் தலை சிறந்தது படை தான் சொல்லுவோம். படைத்திறத்தான் அரசன் உட்பகையை அழிப்பான், புறப்பகையை ஒழிப்பான். படைத்திறன் இருந்துச்சுன்னா 4 வகை படைகள் என்ன படை? தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. அப்புறம் நெக்ஸ்ட்டு 4 படைகள். 4 வகை படைகளில் ஏற்றமும் தோற்றமும் பெற்றது எதுன்னு கேட்டால் யானைப்படை. வலிமை சான்ற அழகிய யானத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்னா பட்டத்து யானைன்னு சொல்லுவோம். மாற்றார் அப்படின்னா பகைவர். பட்டத்து யானைக்குரிய தகுதி எப்படி இருக்கணுமா? உயர்ந்த மேனி இருக்கணுமா, ஓங்கிய நடை, சிறந்த கொம்பு இருக்கணும், பரந்த அடி, சிறிய கண்கள் சிறிய கண் இருக்கணும், செந்நிற வாய் இருக்கணும். காலாட்படை எப்படி பிரிச்சுக்காங்க பாருங்க, கால் கூட்டல் ஆள் கூட்டல் படை. மக்களுக்குரிய பண்பில்லாதவரை நம்ம எப்படி எதோட ஒப்பிடுறோம்னா மரத்தோட ஒப்பிடுறோம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. கம்பை குறிக்கும் வீரக்கலை தான் சிலம்பாட்டம். அடுத்து தமிழ் சொற்களில் மாற்றுறது டுமாரோ ஈவினிங் அப்படின்னா நாளை மாலை, ஷேர் ஆட்டோ அப்படின்னா பங்கு தானியங்கி, பேசஞ்சர்ஸ் அப்படின்னா பயணிகள், வாஷிங் மிஷினா சலவை இயந்திரம், ரிப்பேர்னா பழுதடைந்து. கார்புள்ளி எங்கே பயன்படுத்துகிறோம்? ஒரு தொடரில் பல பொருட்கள் அடுக்கி வந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம கார்புள்ளி தான். இப்போ உதாரணத்துக்கு மாப்பழா, வாழை இங்கே பயன்படுத்துகிறோமா? அரைப்புள்ளி எங்கே பயன்படுத்துகிறோம்? ஒரு எழுவாய் பல பயனிலையை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையோட இறுதியிலும் கொடுப்போம். காளையோட கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாழை பிடித்தல் தாழ்மை.
அடுத்து முற்றுப்புள்ளினா தொடரோட முடிவு பெற்றது. இப்போ எனக்கு மட்டைப்பந்து விளையாட பிடிக்கும், இங்கே வந்து பயன்படுத்துவோம். வினாக்குறினா ஒரு தொடர் வினாப்பொருளை தரும்போது, அப்பா என்னால் பறக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது வினாக்குறி. உணர்ச்சி அப்படின்னா ஒரு தொடர் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் போது, என்னே கங்கை கொண்ட சோழபுரம் அழகு அப்படின்னு சொல்கிறது. மேற்கோள், ஒற்றை மேற்கோள் அப்படின்னா தொடரில் நூல் பெயரோ கட்டுரையோ பழமொழியோ வந்துச்சு அப்படின்னா ஒற்றை மேற்கோள் உரி. பிரபஞ்சன் படைப்புகள் வானம் வசப்படும் நூல் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒரு நூல் வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்துகிறோம். இரட்டை மேற்கோள் குறி எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ஒரு தொடரில் ஒருவர் கூறியதை நேர்கூற்றாக கூறும்போது ஒரு தொடரை மேற்கோளாக பயன்படுத்தும் போது குறிப்பிடுவது. கண்வனப்பு கண்ணோட்டம் அப்படின்றது சிறுபஞ்சம் மூலம் குறிப்பிடுகிறது அப்படின்றது. கண்வனப்பு கண்ணோட்டம் நேர்கூற்றாக சொல்கிறோம். ஸோ அதனால் நம்ம இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்துகிறோம். உழவு பொங்கல் பற்றி படித்தோம்னா பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே அப்படின்ற பாட்டை வந்து நாமக்கல் வே ராமலிங்கனார் வந்து படிச்சிருக்காரு. இதில் எங்கனும் அப்படின்னா எங்கும், விழலாகும் அப்படின்னா வீணாகும், கழித்து அப்படின்னா மகிழ்ந்து. காந்திய கவிஞர் அப்படின்னு யார் அழைக்கிறோம் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அழைக்கிறோம். ஸோ அவர் எழுதின பாடல்கள், புகழ்பெற்ற பாடல் வரி பாருங்க. கத்தியின்றி ரத்தமின்றி அந்த பாடல், தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, இதெல்லாம் நாமக்கல் கவிஞரோட புகழ்பெற்ற பாடல் வரிகள். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் தான். வையகம் அப்படின்னா உலகம். அனுமதி அப்படின்னா இசைவு. நலன் எல்லாம், நலன் கூட்டல் எல்லாம், நிறைந்தரம் நிறைந்து கூட்டல் அறம், விளம்பரத்தாள்கள் விளம்பரம் கூட்டல் தாள்கள், ஆலோசித்தல் சிந்தித்தல். விதை திருவிழாவில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகள் எண்ணிக்கை 27. நேர்வு நிறைந்த தீர்ப்பு அப்படின்ற ஒரு கதை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு 4 பேர் வர்றாங்க, யாருக்கு பரிசு கொடுக்கணும். முதல் அவர் வந்து பகைவரோட மகளை காப்பாற்றியதை விட இறைவன், அதாவது இரவில் ஒரு நாள் இரவில் 100 கவிதைகளை படைத்ததை விட பாறையை குடைந்து கோவில் உருவாக்கியதை விட எது வந்து மிகப்பெரிய சாதனை அப்படின்னா விவசாயி ஒரு காணி நிலத்தில் 3 மடங்கு நெல் விளைவிக்கிறது தான் பெரிய சாதனை. ஸோ அவருக்கு தான் பரிசு கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த கதையோட மீனிங், அதாவது கருத்து. அடிபட்ட கால் வின் வின் என வலித்தது. ஸோ இதுதான் இரட்டை கிளவி. பாருங்கள், நம்ம இன்னும் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். கெட்டில் அப்படின்னா நீர் கொதிக்க வைக்கும் கலன்னு சொல்லுவோம். வாளாண்மை அப்படின்னா வாளை கையாளும் திறன்மை தான் வாளாண்மைன்னு சொல்கிறோம். கோழைனா வீரம் இல்லாதவன். இரட்டை கிளவினா என்ன, அடுக்கு தொடர்னா என்ன? கிளவி அப்படின்னா அதை எப்படி சொல்லுவோம்? கிளவி அப்படின்றது சொல் அப்படின்னு சொல்லுவோம். கிளவினா சொல்லு. இது வந்து இரட்டை சொல்லாதான் வரும். இரட்டை கிளவி இரட்டை சொல்ல பாருங்கள். கலகல, படபட, பலபல, தட தட. ஆனால் இங்கே வந்து ஒரு சொல் 2ஆ வரலாம், 3ஆ வரலாம், 4ஆ கூட அடிக்கி வரும். அதான் வா வா வா, பாம்பு பாம்பு, தீ தீ தீ, போ போ போ, திரும்ப திரும்ப, இது மாதிரி. அடுத்து பாருங்கள், தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது. இரட்டை கிளவியில் பொருள் தராது. உதாரணத்துக்கு பாருங்கள், தட தட, தட தட, தட அப்படின்ற தனியாக பிரித்தா பொருள் தராது. இங்கே பாருங்கள், பல பல, பல அப்படின்றத பிரித்தா பொருள் தராது. ஆனால் இங்கே பாருங்கள், தனித்தனியாக பிரித்தால் பொருள் தரும் அடுக்கு தொடரில். திரும்ப திரும்ப, திரும்ப அப்படின்னாலும் ஒன்று போதும், புரியும் நமக்கு. போ போ போ, போ அப்படின்றது ஒரே ஒரு போ சொன்னாலும் நமக்கு புரியும். தீ அப்படின்றது ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல். ஸோ அதுவும் நமக்கு மீனிங் கொடுக்கும். ஸோ பிரித்தால் பொருள் தரும். இது எங்கெல்லாம் வரும் அப்படின்னா ஒலி குறிப்பு, விரைவு குறிப்பு, வியப்பு குறிப்பு, சினக்குறிப்பு, இது எல்லாத்தையுமே உணர்த்தது தான் இது என்ன இரட்டை கிளவி. இங்கே வந்து அசைநிலை, விரைவு, வெகுளி, அச்சம், மூவகை, அவலம், இசைநிறை, இங்கே எல்லாமே என்ன வரும் அப்படின்னா அடுக்கு தொடர் வரும். ஸோ இதுதான் நம்மளோட 5ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழில் உள்ள நோட்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் படிக்கிறீங்க இல்லை டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆல் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.